Hi all, welcome to Recipe Guru. நான் சுமதி கண்ணன். இன்றைக்கி நம்ம வந்து ரஸ்மலாய் பண்ண போகிறோம். ரஸ்மலாய் நம்ம யூஸ்வலாக ஹோட்டலில் சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன். நான் போடுற டிஷ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ சூப்பராக டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். இந்த குங்குமப்பூ அப்படியே மேலே இது பண்ண சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ முதல்ல காய்ச்சிக்கிறேன் பாலை. ஸோ பால் நல்லா கொதிக்கட்டும், நல்லா காயட்டும். இதுக்கு வந்து ஒரு 10 முந்திரி 10 பாதாம் எடுத்து இது மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் பாலை குத்தி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். பாதாமோட தோல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கிடுத்து. ஸோ இது நல்லா பொங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இந்த எம்டிஆர் பாதாம் மிக்ஸ், ஆச்சி பாதாம் மிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாதாம் மிக்ஸ் ஒரு 1/2 கப்பு போடுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைனா போடாட்டா கூட பரவாயில்ல. ஸோ இது போட்டு நல்லா சேர்ந்துடுது. அப்புறம் இப்போ நான் வந்து குங்குமப்பூ போடுறேன். குங்குமப்பூ கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், அந்த கலரும் கொடுக்கும். குங்குமப்பூ வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ வந்து நான் வந்து நீங்கள் சர்க்கரையும் போடலாம், கண்டென்ஸ்டு மில்க்கும் குத்தலாம். நான் வந்து இப்போ கண்டென்ஸ்டு மில்க் மேட் வந்து ஒரு 3/4 கப்பு முதல்ல இப்போ கொட்டுறேன். அப்புறம் ஒரு 1/4 லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு டின் இதுக்கு சரியாக போயிடும். 1 லிட்டர் பாலுக்கு இந்த ஒரு டின் சரியாயிடும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணால் சர்க்கரை வேண்டாம், இல்லைனா கண்டென்ஸ் மில்க் கூட சர்க்கரை போடலாம். இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, பாதாம் அண்ட் முந்திரி பேஸ்ட்டையும் இப்போ இதில் போட்டுடுறேன். சப்போஸ் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா 400 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு, கண்டென்ஸ் மில்க் பதிலாக. அதாவது 2 டம்ளர் அளவுக்கு. ஸோ இப்போது நல்லா இந்த மிக்ஸ் ஆகிடுது எல்லாம். ஒரு கொஞ்சம் முந்திரி அண்ட் பாதாம், ஆக்சுவலி பாதாம் அண்ட் பிஸ்தா ஃப்ளேக்ஸ் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ பிஸ்தா இல்லை, ஸோ பாதாம் அண்ட் கேஷ்யூ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இது பண்ணி பவுட்ரு, ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஒன்று பாதியமாக பண்ணி போடணும். ஸோ தட் அது நீங்கள் இது சாப்பிடுச்சே வாயில் வரா மாதிரி இருக்கும், அப்போ தான். ஸோ இப்போ நீங்கள் பிஸ்தா இருந்தால் பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பாக்கி கண்டென்ஸ் மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1/4 டின், அதையும் இப்போ கொட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறேன், இந்த கேசரி போடுற மாதிரி இந்த எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா கலர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த குங்குமப்பூவே கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். இப்போ ஒரு 4 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அதையும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ பார்க்கவே எப்படி நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக வாசனையும் நல்லா வருது. பால் நல்லா பொங்கிடுத்து பாருங்கள். பால் கொதித்து கொஞ்சம் கம்மியாக ஆகணும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் சுகர் சிரப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 கப்பு, அதாவது 2 டம்ளர், அதாவது 400 கிராம்ஸ் சுகர் தான். அதுக்கு 3 கப்பு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். அதாவது 1:1 1/2 வாட்டர். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ நான் இப்போ 2 கப்பு எடுத்துட்டுருக்கலாம், 3 கப்பு தண்ணி கொட்டுறேன். ஸோ இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது. இப்போ நான் வந்து பன்னீர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 300லேருந்து 350 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். நான் வந்து வீட்லேயே பண்ணிட்டேன் பன்னீர். ஆக்சுவலி ஒரு 1 லிட்டர் பால் எடுத்து நான் பண்ணிட்டேன் பன்னீர். ஸோ இந்த பன்னீரை வந்து இப்போ இது மாதிரி நல்லா இது மாதிரி நல்லா இது நல்லா மேஷ் பண்ணணும். அதில் தான் இருக்குது அந்த இது. கொஞ்சம் கூட கிரெயின்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பண்ணணும். நல்லா உள்ளங்கையால் நல்லா அழுத்தி கொடுத்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இது மாதிரி நல்லா பண்ணுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஸோ இதை வந்து நல்லா உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த பன்னீரோட கிரெயின்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும்.
இப்போ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான இதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த சிரப் கொதிச்சுன்னு இருக்கு பாருங்களேன். 10 நிமிஷம் ஆகிடுத்து, நல்லா கொதிச்செடுத்து. இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கிறேன். நல்லா உள்ளங்கையில் வச்சு அதை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணுறேன் அந்த பாலை. இப்போ நம்ம என்ன சைஸ் எடுக்கிறோமோ அது மாதிரி டபுள் மடங்காக அது அந்த சிரப்பில் ஊறி வரும். அதனால் கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கலாம், ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் வைக்கிற சைஸில் 2 மடங்கு ஆகும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் இப்போ இந்த பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் பால்ஸை போடுறோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இதில் வந்து நல்லா அந்த கொதிக்கட்டும். அது அப்படியே அதை திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இந்த பன்னீர் அந்த பால்ஸ்லாம் நல்லா கொதிக்கிறது பாருங்கள். நல்லா அது மாதிரி திருப்பி விட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சைஸோடு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து திருப்பி விட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். அதை உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அது நல்லா பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். போட்ட சைஸோடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஐஸ் க்யூப்ஸ் 10-12 ஐஸ் க்யூப்ஸ் ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு அந்த சுகர் சிரப்பே ஒரு 12-13 ஸ்பூன் எடுத்து அந்த சுகர் சிரப்பே ஒரு குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி குத்திக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, சில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த இதில் இப்போ இந்த வேக வச்சுருக்கிற அந்த பன்னீர் பால்ஸை எடுத்து போடுறோம். ஸோ அந்த ஐஸ் க்யூப்ஸு, ஒரு அரை கப்பு சில் வாட்டர், அந்த சிரப்பு. ஸோ இதில் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது 20 நிமிஷத்துக்கு ஆகிடுது. இப்போ நான் வந்து அதை அந்த வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணுறேன். 2 கைக்கு நடுவில் வச்சு அந்த வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த ரபடி ரெடி ஆகிடுது இல்லையா, அப்போ பண்ணது அது அதில் போடுறேன். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. அந்த தண்ணி வந்து எடுத்துடுங்க, நல்லா கையால் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அதில் நம்ம போட்டுடணும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடுது வேலை. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வாங்குறதோட நம்ம வீட்டில் இப்போ நம்ம பண்ணால் நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நன்னா அந்த ரப்டிலாம் நன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சூப்பரான ரஸ்மலாய் ரெடி ஆகிடுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நான், கண்டிப்பாக பாருங்கள். இதை இப்போது நம்ம 2-3 ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ரெடி ஆகிடுது. இதை எடுத்து நம்ம இப்போது சர்விங் கப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக. இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பாதாம் அந்த பிஸ்தா ஃப்ளேக்ஸை தூவி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.